ஏவன் ட்ராவலிங் நேரல் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ சுதுமலையில் நிற்கிறேன். சுதுமலை அம்மன் கோயிலுக்கு முன்னால் இருக்கிற குபேர மகாலுக்கு நடக்க இருக்கின்ற அந்த பிரதேச பண்பாட்டு விழா பிரதேச செயலகம் சண்டிலிப்பாய் செயலகத்தால் இந்த நிகழ்வு அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அது சம்பந்தமான நிகழ்வுகள் இப்போ அது சம்பந்தமான காட்சியாக காண்பிக்க இருக்குது. உண்மையில் பண்பாட்டு விழா பிரதேச செயலகம் சண்டிலிப்பாய் நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது இந்த குபேர மகாலில். அது சம்பந்தமான காட்சி தான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியும் பாருங்கள். இன்றைக்கு சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தின் பண்பாட்டு விழாண்டு போட்டிருக்கணும். அது சம்பந்தமான காட்சி தான். தொடர்ந்து வரும் நிகழ்வுகளை தொடர்ந்து உங்களுக்கு தேவை. வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். பிரதேச பண்பாட்டு விழா பிரதேச செயலகம் சண்டிலிப்பாய் நிகழ்வு குபேர மகாலில் இடம்பெற இருக்கிறது. விருந்தினர்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். பிரதேச உறுப்பினர்களும் பிரதேச செயலக உறுப்பினர்களும் பார்த்து கொண்டிருக்கீங்க. நிகழ்வுகள் இப்போ ஆரம்பமாக இருக்கிறது. அது சம்பந்தமான காட்சிகள்லாம் நடைபெற இருக்கிறது. என்ன நிகழ்வு நடைபெற இருக்கிறது? எங்களோட பிரதேச கலாச்சார பண்பாட்டு விழா. அது என்ன மாதிரியான நிகழ்வுகள்? அதில் இளங்கலைஞர் மற்றது கலைஞர்களை கௌரவிக்கிறது, மற்ற புத்தக வெளியிடும் இப்போ இது என்ன விருந்தினரை நாங்கள் இப்போ கோயில் அந்த அம்மன் கோயில் அதில் வெளியிடும். அதில் எங்களோட அரசாங்க அதிபர் வாரார். மற்றது இந்த எங்களோட கலாச்சார பண்பாட்டு அந்த பணிப்பாளர் பிரதி பணிப்பாளர் வெளியிடும். சிறுவர்களுடைய நடனங்கள் அதில் பண்பாட்டை பிரதிபலிக்கிற மாதிரி எல்லா நிகழ்வும் நடக்கும். அதோட அவையில் வெறிவிடும் ஒரு ஊர்வலமாக இருந்துச்சு. நன்றி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதேச பண்பாட்டு விழாவின் பிரதேச செயலகத்தின் சண்டிலிப்பாய் நூடாக இன்றைக்கு நடைபெறுகின்ற அந்த பண்பாட்டு விழா இப்போ கொஞ்ச நேரத்தில் நடைபெற இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த ஆரம்பிக்கும் இடத்துக்கு போவோம். உண்மையில் ஒரு கலை பண்பாடுகளோடு சேர்ந்த ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வுகள் இடம்பெற இருப்பது ஒரு சந்தோஷமான விஷயமாக இருக்கின்றது. இதை சண்டிலிப்பாய் பிரதேச செயலகம் செயற்படுத்தி இந்த நிகழ்வுகளை நடக்கிறதுக்கான ஒரு ஒழுங்குகள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. நாங்கள் அந்த ஆரம்ப இடத்துக்கு போய் தொடர்ந்து அந்த நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுகளை நாங்கள் உங்களுக்கு காணொலி மூலமாக தாரதில் பெருமை அடைகின்றோம். தொடர்ந்து இது பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் சுதுமலை அம்மன் கோயில் இன்னும் மழை பெய்து தண்ணியே வத்தையில். இன்றைக்கு மழை பெய்து நிறைய தண்ணி இப்போ வத்தாமல் இருக்குது. தொடர்ந்து அது முன் வாசலில் இருந்தால் ஆரம்பிக்க இருந்தது. உண்மையில் தண்ணி என்றபடியே அவைகள் அந்த பின்னுக்கு இருந்து அதை ஆரம்பிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதை நாங்கள் கிட்ட போய் அது சம்பந்தமான ஒரு காட்சிகளை காண்பிக்க போகிறோம். வாங்க. சிறுவர்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறார்கள். எல்லாம் விளக்கள் எல்லாம் வச்சு மங்களகரமாக இந்த விளக்கேற்றி நிகழ்வுகளை ஆரம்பித்து வந்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைகுடத்தோடு நிற்கிறேன். நிறைகுடம், சந்தனம், குங்குமம் எல்லாம் அப்படியே வச்சு நிற்கிறேன். அது திறந்து ஃபுல்லு கிடக்கும். மாஸ்டராக இருக்கும். இன்னும் சொற்ப வேளையில் ஆரம்பிக்க இருக்கிற நிகழ்வுகள் அதோடு சேர்ந்து. வணக்கம். எப்படி சுகமாக இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிற நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்ல இன்றைக்கு எங்களோட பிரதிவன் சேர் மாதிரி சண்டிலிப்பாய் டிவிஷன் ஏஜிஎம் எல்லாம் வந்திருக்கணும். அப்போ நீங்கள்லாம் அழைச்சி கொண்டு போகிறோம். நாங்கள் அந்த சிலம்புல அழைச்சி முன்னுக்கு உங்களோட எல்லா பிள்ளைகளும் வந்திருக்கிறோம். மாணவர்கள் வந்திருக்கணும். ரைட். ஓகே, சரி. தொடர்ந்து நாங்கள் அதை காணொலிகளாக தர்றோம். நன்றி. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சேலத்தில் இன்னும் வந்து கொண்டிருக்கணும். நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும். வணக்கம் தமிழ்மாறன். வணக்கம். பிசி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி சிலம்பங்கள் இப்போ ஆயத்தமாக இருக்கிறது. எல்லாரும் ரெடியாக நிற்கணும். கம்பெடிக்கிற சின்னாங்க பாரு.
சித்தம் பணியில் இருக்கிற இந்த சிலம்பம் சிறுவர்களுடைய நாட்டியம் தவில் நாதஸ்வர கலைகளோடு சேர்ந்த ஒரு பண்பாட்டு நிகழ்வுகள் வந்து இப்போ இதில் ஆரம்பிக்க இருக்கிறது. உண்மையில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகள் இங்கே நடைபெற இருக்கிறது. அதோடு சேர்த்து மாணவருடைய கலை நிகழ்வுகளும் இடம்பெறும் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எல்லோரும் நிறைய பேர் சொன்ன பிரதேச செயல உறுப்பினர்கள் வந்து என்ன எல்லாம் ரெடி ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா கொடி ஆலவட்டம் எல்லாம் பிடிச்சு கொண்டிருக்கிற மாணவர்கள் சென்று செல்கிறார்கள். ஆலவட்டத்தை சொன்னிக்கிறார்கள். சிலம்பம் எல்லாம் ரெடியாக இருக்கணும். இந்த சின்னால் வந்து கம்பு சிலத்தம் சிலம்பம் சிலத்தம் சிலம்பம் சிலத்தம் ஆயிட்டு வளர்த்து வரப்படுகின்ற பிரதேச செயலர் வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்குது. யாழ் மாவட்ட பிரதேச செயலகத்தின் தலைவர் வந்து
நிகழ்வில் முதல் நிகழ்வாக மங்கள சுடரேற்றல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. மங்கள விளக்கின் முதல் சுடரினை ஏற்றி வைத்து சிறப்பிப்பதற்காக யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் உயர்திரு மருதலிங்கம் பிரதிபலை அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். நிகழ்வின் தலைவரும் பிரதேச செயலாளருமாகிய திருமதி சிவாஜினி மதியழகன் அம்மையார் அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஆயுர்வேத வைத்தியர் அழைத்திருக்கின்றோம். நிகழ்வுடைய கௌரவ கலாநிதி திருச்செல்வம் செல்வ மனோகரன் அவர்களை தொடரே கலை ஞாயிறு விருது வருகின்ற கலைஞர்கள் சார்பில் எவரையும் ஒருவரை நேற்று அழைத்திருக்கின்றோம். செயலாளர் திருமதி சங்கீதா உரிமையாளர் சுதாகரன் அவர்களை தொடரை அழைத்திருக்கின்றோம். திருமதி ரஜினி நரேந்திர அம்மையார் அவர்களை நாதகால இசை மழையினால் தங்கள் அனைவரையும் பரவசப்படுத்தியும் மாணிப்பாய் வை ஜெகநாதன் குழுவினருக்கு எங்கே உங்களது உன்னதமான கரமோசங்களை அள்ளி வழங்குங்கள். இந்த கலைஞை எங்களுக்கு வழங்கிய இந்த கலைஞர்களை பாராட்டுகின்ற தருணம் இது. எங்களுடைய மதிப்புக்குரிய அரசாங்க அதிபர் உயர்திரு மருதலிங்கம் பிரதிபலை அவர்களை இந்த கலைஞர்களை கௌரவிப்பதற்காக அன்போடு உங்களை அழைத்திருக்கிறோம். மனிதனையும் மற்ற உயிரினங்களையும் இசைய வைக்கின்ற பணிய வைக்கின்ற ஓர் அருள் சாதனம் தான் இசை. அந்த இசை வல்லுநர்களை இசை ஆளுமையினால் வசீகரித்து வருகின்ற இந்த அற்புதமான கலைஞர்களை நாங்கள் வாழ்த்துவதில் பாராட்டுவதில் பெருமை கொள்கிறோம் என்பதை இங்கிருக்கின்ற எல்லோருடைய விருதுகளாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த அற்புத கலைஞர்களை வாழ்த்தி மகிழ்ந்து எங்களது அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் பிரதேச செயலாளர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். உலக மொழிகள் எல்லாவற்றிலும் முதலில் வாய்மொழி இலக்கியங்கள் தோன்றி வளர்ந்த பின்னரே எழுத்திலக்கியங்கள் எழுதுள்ளன. எனவேதான் இசைக்கு பிறகே இயலும் நாடகமும் வளர்ந்துள்ளன. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கடிலொழுகும் சீராரம் வதனமென திகழ்வரத கண்டு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பியந்து செயல்வதந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே பனல்லுயிரம் பல உலகும் படைத்தளித்த துடைக்கினமோ எல்லையறு பரம்பொருள் முன்னிருந்த பணி இருப்பது போல் கன்னடமும் கழிதலுங்க கவிமலையாளமும் துளுவும் உன்னுதர தேயுனித்தே ஒன்று
பூசணி நட்டநாளைய மாணவர்கள் பெருமையோடு வழங்குகின்ற நாட்டிய தர்ப்பணம் இந்த அரங்கத்தை அணி செய்கின்றது. நடன நெறியாழ்வை நுண்கலைமணி எங்களுடைய யாழ் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் உயர் திரு மருதலிங்கம் பிரதீபன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்விற்கு கௌரவ விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆயுர்வேத வைத்தியர் புஷ்பராணி லியோன், மாவட்ட செயலகத்தினுடைய சிரேஷ்ட கலாசார உத்தியோகத்தர் திருமதி சுகுணாலினி விஜயரத்தினம் மற்றும் இன்றைய நூல்களே, மண்டபத்தை இலவசமாக வழங்கிய உரிமையாளர் அவர்களே, நிதி பங்களிப்பு செய்த கலைஞர்களே, நலன் விரும்பிகளே, விருது பெற வருகை தாண்டிருக்கும் கலைஞர்கள், அரசம் குடும்பத்தினரே, அமரர் நற்குணசேகரம் அவர்களின் சார்பில் வருகை தந்த உறவினர் அவர்களே, என்ன
திறமான கலைத்துறை சார்ந்தவர். அவர் மிக ஆழமாக அகலமாக சகல விடயங்களையும் அறிய வேண்டும் என்பதிலே ஆர்வமாக இருப்பவர். அவரிடமிருந்து நான் அந்த புத்தகங்களை பற்றி பார்க்கின்ற போது மிக சிறப்பாக இருந்ததும் இந்த நிலையிலே எங்களுடைய இந்த கலாதரம் இதழினுடைய வெளியீட்டை உங்களுக்கு அறிமுகம் செய்வதன் மூலம் இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்வதன் மூலம் எதிர்வரும் காலங்களிலும் வருடாந்தம் இந்த மாதிரி வெளியீடு செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை எங்களுடைய பிரதேச செயலாளர் கலாச்சார துறையினர் அனைவருக்கும் கருவாளர்கள் ஒரு நம்பிக்கையோடும் பிரார்த்தனையோடும் இந்த வாய்ப்பு நம்பிக்கை பெறுவதற்கு நன்றி. நமது குழந்தையை நன்றாக வைத்திய பரிசோதனை செய்து அவர் நல்ல போஷாக்கான குழந்தை என்று எல்லோரும் கைகளிலும் தவண விழுவதற்காக ஒரு சிறந்த வெளியீட்டுரையை தந்து அமரக்கூடிய திரு வரதராஜ சர்மா ஸ்ரீகாந்தன் ஓய்வு நிலை அதிபர் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது அரங்கத்தில் நாளாவினை ஒட்டி திறந்து வைக்கப்படுகின்ற இங்கே நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கலாபூசணம் பத்மநாதன் அவர்களுடைய அழகிய அட்டைப்படத்தோடு கலாதரம் இதழ் 5 இப்பொழுது அமரர் நற்குண சுதந்திரம் அரங்கிலே இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சிறப்பு பிரதிராணி லியோன் அம்மையார் அவர்களை சிறப்பு பிரதியை பெற்றுக் கொள்வதற்காக அன்போடு நிகழ்வில் கௌரவ பிறப்பு முன்னை நாள் நூலினை வெளியிட்டு வைத்திருக்கக்கூடிய நெஞ்சில் வருத்தம் சொல்லென்றார். விருத்த பாவால் விருந்து வைத்தோன் விளைத்திருந்த கலைச்சுவை அனைத்தையும் ஒன்று திரட்டி செதுக்கி எடுத்து சமைத்தெடுத்த ஓர் தீவு இலங்காவில் 4 பக்கமும் கடலால் சூழப்பெற்ற இயற்கை எழில் கொண்ட இத்தீவில் அதன் மத்தியிலே பரதநாட்டியம் பெரியவனான் வடசிறை பிள்ளையாரின் ஆசியுடன் மாளிகாயை புறப்படமாகவும் பெரியவளானை வசிப்பிடமாகவும் கொண்டு தர்மதேவன் இந்திரா தம்பதியினருக்கு 1992ஆம் ஆண்டு மகளாக பிறந்த இவர் சிறுவயதிலிருந்தே நடனத்துறையில் ஆர்வம் கொண்டவராக திகழ்ந்தார். ஆரம்ப கல்வியை வவுனியா ரம்பகுளம் மகாவித்யாலயத்திலும் உயர் கல்வியை இளவாலை கன்னியாகுமரி மகாவித்யாலயத்திலும் பயின்றிருக்கக்கூடிய இவர் தனது பட்டப்படிப்பினை 2017ஆம் ஆண்டு நுண்கலை துறையில் பரதநாட்டிய கற்கை நெறியினை நிறைவு செய்து நுண்கலை மாணி பட்டத்தினை பெற்றவுடன் 2018இல் வட இலங்கை சங்கீத சபையின் பரதகலாவித்தகர் பட்டத்தினையும் பெற்றுள்ளார். அத்துடன் புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற 40க்கும் மேற்பட்ட
உள்ளம் சார்ந்திருக்கக்கூடிய நல்ல கலைஞர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் அவர்களின் கலைத்துறை வாழ்க்கையின் தொகுப்பாக ஆடல் தடங்கள் என்ற நூலின் வாயிலாக வெளியிட்டு பெருமையும் கொண்டார். 2013ஆம் ஆண்டு எல்லிசை ஆடல் அரங்கம் நாட்டிய அரங்கேற்றத்தை முதுகலை மாணி செல்லத்துறை ஸ்ரீகரன் அவர்களின் வெளிப்படுத்தலின் கீழ் ஆற்றுகை செய்துள்ளார். 2018இல் நடனத்துறையில் ஆசிரியராக விளங்குகின்ற இவர் பல்கலை நிகழ்வுகளிலும் ஈடுபட்டு வருவதோடு அவரின் வழிபடுத்தலின் கீழ் பல மாணவர்கள் போட்டிகளிலும் பங்கு பெற்றி சாதனை படைத்து வருகிறார்கள். 2024ஆம் ஆண்டுக்கான பண்பாட்டு விழாவில் இவருக்கு இளங்கலைஞர் விருதை வழங்கி கௌரவிப்பதில் நாமும் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றோம். தாயின் புதல்வியாகவும் சீரும் குருளை செல்வி அருள் தனுசா யசோதரன் அவர்கள் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் என்னும் இடத்தில் சிலம்பக்கலை ஆசான் யசோதரன் கவிதா ஆகியோரின் உதவியாக 2000ஆம் ஆண்டு அவதாரம் எடுத்தார். சிலம்ப கலைக்காகவே பிறந்தவராக இவர் பல பரிமாணங்களோடு இன்று புகழ் பெற்றிருக்கிறார். தனது கல்விக்காக மாணிப்பாய் சென்னான் ரோக்கா தாக்கா பாடசாலையில் இளவாடை கல்வியாளர் மகாவித்யாலயத்திலும் கற்ற இவர் கலைத்துறையில் சிறந்து விளங்கி அந்த கலையினாலேயே இன்று பல்மகுடம் சூண்டிருக்கின்றார். 2018ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற கராத்தே போட்டியிலும் 2019, 2020ஆம் ஆண்டுகளில் தேசிய மட்ட சிலம்ப போட்டிகளிலும் பல்வேறுபட்ட சிலம்ப போட்டிகளில் பங்கு பெற்று தங்கப் பதக்கத்தினை பெற்றிருக்கின்றார். 3 மணித்தியாலங்கள் இடைவிடாது சிலம்பம் சுற்றி சாதனை படைத்த பெண்மணி இவர். 2024ஆம் ஆண்டு இந்தியாவிலே ஆளுநர் மாளிகையில் சிலம்ப வித்தகி என்னும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார். தமிழர்களின் பாரம்பரிய கலையை அழிய விடாமல் தந்தை வழியில் இணைந்து பல மாணவர்களுக்கு இந்த கலையை கற்பித்து வருகின்ற செல்வி அருள் தனுசா அவர்களுக்கு இளங்கலைஞர் விருது வழங்கி கௌரவிப்பதில் நாங்கள் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து திருமதி இமாஜினி தேவதாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சண்டிலிப்பாய் வழக்கினை வசிப்பிடமாக கொண்ட வீரபாகு சந்திரா தம்பதியினருக்கு 1986ஆம் ஆண்டு மகளாக பிறந்த இவர் நாடகமும் அரங்கியலும் பாடு நதியில் கற்பித்தலில் தேசிய டிப்ளோமா பட்டம் பெற்றதுடன் தேசிய கல்வி நிறுவனத்தில் இளமானி பட்டணரியினையும் பூர்த்தி செய்துள்ளார். கல்வியிலும் கலையிலும் சிறந்து விளங்குகின்ற இவர் நடனத்துறை, நாடகத்துறை, பாடல், பேச்சு, பட்டிமன்றம், எழுத்தாக்கம் என பல்துறைகளிலும் அசத்தி வருகின்ற நிலையில் 10 ஆண்டுகள் ஆசிரியர் சேவையில் நாடகமும் அரங்கியலும் பாட ஆசிரியராக ஈடுபட்டு வருகிறார். தற்போது மகாஜனா கல்லூரி ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். தேசிய ரீதியில் 2005ஆம் ஆண்டு குறுநாடக எழுத்தாக்க போட்டியில் தங்க பதக்கத்தை பெற்றதோடு 2011ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட பேராசிரியர் குழந்தை சண்முகலிங்கம் அவர்களின் ஒற்றுமையின் சின்னம் என்னும் நாடகத்தினை நெறியாளுகை செய்து 1ஆம் இடத்தினை பெற்று சிறந்த நெறியாளராக தெரிவு செய்யப்பட்டார். 2012இல் அரசு உத்தியோகத்தர்களுக்குடையிலான நாடக போட்டியில் தேசிய ரீதியில் தேசிய நடிகைக்கான விருதினையும் 2013ஆம் ஆண்டு சிறந்த துணை நடிகைக்கான விருதினையும் 2020, 21ஆம் ஆண்டுகளில் சிறந்த நடிகைக்கான விருதினையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். ஆசிரியர் சேவையில் பல மாணவர்களை நாடக போட்டியில் கலந்து வெற்றி பெற செய்த இவர் நாடகத்துறையில் வளவாளராகவும் திகழ்ந்து வருகிறார். இவருக்கு இந்த இனிய தருணத்திலே இளங்கலைஞர் விருது வழங்கி கௌரவிப்பதில் நாம் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து இசைத்துறைக்காக இளங்கலைஞர் விருதினை பெற்றுக் கொள்பவர் திருமதி தர்சிகா தயாளன் அவர்கள். மாணிப்பாயை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டு ஆனந்தராசா புஷ்பவதி தம்பதியினருக்கு 85ஆம் ஆண்டு மகளாக பிறந்த இவர் தனது கல்வி பயணத்தை மாணிப்பாய் மெமோரியல் ஆங்கில பாடசாலையில் கிழக்கு இலங்கை பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய நுண்கலை மாணி பட்ட படிப்பினையும் பூர்த்தி செய்துள்ளார். நுண்கலை துறையில்
கர்நாடக இசையினை தேர்ச்சியுடன் கற்றதன் பயனாக பல்கலைக்கழகத்தினால் நடாத்தப்பட்ட அரங்கேற்றத்தில் சிறந்த பாடகி என்ற விருதினையும் இவர் பெற்று பெருமை கொண்டார். இசைத்துறையில் நின்றுவிடாது பல்லிசை பாட நெறியில் தரம் 4 வரை, இசை கருவி வயலின் மீட்டுவதில் தரம் 3 வரையும் பூர்த்தி செய்துள்ளார். இன்னும் பல வருடங்களாக அறநெறி பாடசாலையில் பள்ளிசை ஆசிரியராகவும் 2018ஆம் ஆண்டு அரச உத்தியோகத்திற்கிடையிலான நாடக போட்டியிலும் வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்தகைய பெருமைக்குரிய திருமதி தர்சினி தயாளன் அவர்களுக்கு இந்த தருணத்தில் இளங்கலைஞர் விருது வழங்கி கௌரவிப்பதில் நாம் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றோம். நவாரி கிழக்கு மானிப்பையாய் வசிப்பிடமாக கொண்டு மோகன்ராஜ் ராஜேஸ்வரி தம்பதியினருக்கு 1998 மகனாக அவதரித்த இவர் தனது கல்வியை மானிப்பாய் இந்து கல்லூரியில் கற்றதுடன் உயர்தரத்தில் தொழில்நுட்பத் துறையில் தெரிவு செய்து சிறந்த தேர்ச்சியினை பெற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பட்ட படிப்பினை பூர்த்தி செய்தார். இளவயதில் இலக்கியம் சார்ந்த துறைகளில் ஈடுபட்டதோடு சர்வதேச அளவில் பேசு தமிழா பேசு பேச்சு போட்டியில் முதலாவது இடத்தினை பெற்று பெருமை பெற்றார். அகில இலங்கை கம்பன் கழகத்தினால் நடாத்தப்பட்ட போட்டிகளில் பங்கு பெற்றி சிறப்பான வெற்றியினை ஈட்டியதுடன் தேசிய இளைஞர் சேவை கழகத்தினால் நடாத்தப்பட்ட பேச்சு போட்டியில் பட்டிமன்றம் என்பனவற்றில் முதலாம் இடத்தினையும் தனதாக்கியவர். 2023ஆம் ஆண்டு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கிய மன்றம் நடாத்திய சொடல் பலர் போட்டியில் 2ஆம் இடத்தினை பெற்றுக் கொண்டிருக்கிறார். மலேசிய திலங்கானு பல்கலைக்கழகத்தில் அனைத்துலக தமிழ் இளையோர் மாநாட்டை முன்னின்று நடாத்தி அந்த போட்டியில் விவாத போட்டியில் பல்கலைக்கழக ரீதியில் இவர் தெரிவாகியமை குறிப்பிடத்தக்கது. அருமருந்தென்ன இலக்கிய கொடைகள் பலவற்றை அள்ளி வழங்குகின்ற மோகன்ராஜ் ஹரிஹரன் அவர்களுக்கு இந்த அரங்கத்திலே இளங்கலைஞர் விருது வழங்கி கௌரவிப்பதில் நாம் மட்டில்லாத மகிழ்ச்சி கொள்கின்றோம். துறைக்காக பேராசிரியர் கந்தையா ஸ்ரீ கணேசன் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். துணிவிலை புறப்படமாகவும் சுடுவிலையை வடக்கினை வசிப்பிடமாகவும் கொண்ட இவர் 1961ஆம் ஆண்டு பிறந்தார். கல்வியினை சுடுவிலை சிந்திய பாரதி வித்யாலயத்திலும் மானிப்பாய் இந்து கல்லூரியிலும் மத்திய கல்லூரியிலும் கற்று தேர்ந்த இவர் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகி கலைமானி பட்டத்தினை ஆங்கில பட்டமாக பூர்த்தி செய்த பெருமைக்குரியவர். மேலும் எம்பில் PhD போன்ற பட்டப்பின் படிப்புகளை பூர்த்தி செய்து பெருமை கொண்டவர். 1982ஆம் ஆண்டு ஆங்கில ஆசிரியராக நியமனம் பெற்று பணியாற்றியதோடு பல்கலைக்கழகங்களில் விரிவுரையாளராகவும் பணியாற்றி வருகிறார். இவர் கற்றல் செயற்பாடுகளில் மட்டும் நின்றுவிடாது நாடக நடிகனாகவும் இயக்குநராகவும் திகழ்ந்து யாழ்ப்பாணத்து தமிழ் நாடக அரங்கு, நாற்றுமேடை, நிதர்சனத்தின் புத்திரர்கள் போன்ற மற்றும் பல நூல்களையும் எழுதியிருக்கின்றார். பல நூல்களுக்கு தொகுப்பாசிரியராகவும் இணையாசிரியராகவும் விளங்கி வருகின்ற இவர் தமிழில் மாத்திரமல்லாமல் ஆங்கில நூல்களையும் எழுதியவுடன் பல நூல்களை மொழிபெயர்த்தும் பெருமை பெற்றவர். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி டெல்லியில் இடம்பெற்ற விழாவில் சார்க் இலக்கிய விருதினை பெற்று பெருமை தேடி தந்த புகழாளர். இத்தகைய இலக்கிய துறைதான் விற்பனருக்கு இந்த அரங்கத்தில் கலை ஞாயிறு விருது வழங்கி கௌரவிப்பதில் நாம் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து பரத நாட்டியத்திற்கான கலைஞாயிறு விருதினை பெற்றுக் கொள்கின்றார் திருமதி வீரசிங்கம் செல்வாம்பிகை அவர்கள். இலங்கை பரதநாட்டிய கலை வரலாற்றில் தனக்கென முத்திரை பதித்த கலாபூஷணம் செல்வராஜா லீலாம்பிகை தம்பதியிலிருந்து 1969ஆம் ஆண்டு ஏக புதல்வியாக அவதரித்த இவர் பட்ட படிப்பினை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொண்டவர். முதுமானி பட்டத்தினை பெற்றுக்கொண்ட இவர் ஆசிரியராக பதவியேற்ற பின்பு ராமநாதன் கல்லூரி மாணவிகளை தேசிய மட்டத்தில் 1ஆம் நிலை பெற பெற்று சாதனை பெற்றவர். 2010ஆம் ஆண்டு பண்டாரநாயக்கா சர்வதேச ஞாபகார்த்த மண்டபத்தில் நடைபெற்ற வடக்கின் வசந்தம் கலாசார நிகழ்வில்
வந்தது வளமுள்ள வசந்தம் மற்றும் வரவேற்பு நடனத்தை வழங்கி பாராட்டை பெற்றவர். 2016 இருந்து இன்று வரை ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கிராமிய நிகழ்வுகளை கற்பித்து விளையாட்டு நிகழ்வுகளின் போதும் ஆற்றுகை செய்து வந்திருந்தார். பெண்மேரி அறக்கட்டளையின் ஆலோசகராக விளங்குகின்ற இவர் வட இலங்கை சங்கீத சபையின் ஆண்டுக்கான விழாக்களின் போதும் இளங்கலைஞர் மன்ற இசை நிகழ்வுகளின் போதும் கம்பன் விழாக்களிலும் பல்கலைக்கழக நிகழ்வுகளிலும் பொது நிகழ்வுகளிலும் நடன ஆற்றுகைகளை வழங்கி பெருமை பெற்றனர். இத்தகைய பெருந்தகைக்கு இந்த மேடையிலே கலை ஞாயிறு விருது வழங்கி கௌரவிப்பதில் நாம் பேருவகை கொள்கின்றோம். கலை ஞாயிறு விருதினை பெற்றுக் கொள்கின்றார் திரு வைகுந்தம் ஜெகநாதன் அவர்கள். திரு வைகுந்தம் ஜெகநாதன் அவர்கள் ஒரு பிரபலமான நாதஸ்வர வித்வான். நாத ஒளியினை கேட்கும் போதே உடல் எங்கும் புல்லடித்து ஆரோக்கியம் மேலிடும் என்பார்கள். அந்த வகையிலே எங்களுடைய அற்புதமான பல மேடைகளை தன்னுடைய இனிமையான இசை வல்லமையினால் வசீகரம் செய்து தனித்துவமான வாசிப்பு பாணியில் பல்வேறுபட்ட மேடைகளை அலங்கரித்து வருகின்ற இவர் வைகுண்டம் ராசம்மா தம்பதியினருடைய மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வித்துறைக்காக விவேகானந்தா வித்தியாலயத்திலும் மானிப்பாய் சோதிமோம்படி பாடசாலையிலும் கற்றுக்கொண்ட வேளையில் குழந்தையாக இருக்கும் போதே இசைக்கருவி ஊட்டுவதில் தனித்துவமான விருப்பங்களை கொண்டவர். பல்வேறுபட்ட ஆலய நிகழ்வுகள், பல்வேறுபட்ட அரங்க நிகழ்வுகள் முதலானவற்றில் பாராட்டு பெற்றிருக்கக்கூடிய இந்த மேடையினை நாங்கள் கலை ஞாயிறு விருது வழங்கி கௌரவிப்பதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து பல்துறை கலைஞர் எஸ்.வி. பாலநாதன் அவர்களுக்கு இந்த அரங்கத்திலே கலை ஞாயிறு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. எஸ்.வி. பாலநாதன் அவர்கள் நவாலியை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டவர். வேலுப்பிள்ளை அன்னலட்சுமி தம்பதியினருக்கு 1947 ஆண்டு மகனாக அவதரித்தார். ஆரம்ப கல்வியை நவாலி அமெரிக்கன் மிஷன் தமிழ் கல்வி பாடசாலையிலும் பின்னர் மானிப்பாய் மெமோரியல் ஆங்கில பாடசாலையிலும் நவாலி மகா வித்தியாலயத்திலும் கற்றுத் தேர்ந்தனர். பாடசாலை காலத்தில் இருந்தே நாடகம், விவாத மேடை, வில்லுப்பாட்டு, கோலாட்டம் முதலான பல்வேறுபட்ட கிராமிய கலை வடிவங்களிலும் ஆர்வத்துடனும் ஈடுபாட்டோடும் பணியாற்றி வந்தார். என் பார்வையில் என் சமூகம் என்ற நூலினை 2022 ஆண்டு எழுதி வெளியீடு செய்து பெருமை பெற்ற இவர் நுண்கடன், ஆண்டவனுக்கு ஒரு கடிதம், என் தம்பி, அற்புதங்கள் போன்ற சிறுகதைகளையும் பறைத்தமிழனின் பாரம்பரிய இசை, என் மகன் போன்ற பல கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார். சிங்காரி, கெட்ட அனுமானன், மண் சுமந்த மேனியார் போன்ற நாடகங்களை எழுதியுள்ள அதே நேரத்தில் 15 நாடகங்களுக்கு மேல் நடித்தும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். பல குறும்படங்களையும் இவர் நடித்து பாராட்டு பெற்றிருக்கிறார். கவிதைகள், பாடல்கள், துணுக்குகள் போன்ற பல்துறை விஷயங்களை அவ்வப்போது எழுதி பெருமை பெற்று வருகின்ற இவர் சித்திரங்களை வரைவதிலும் சிறு சிறு சிற்பங்களை செய்வதிலும் ஆர்வமுடையவராக திகழ்ந்து வருகிறார். இவர் பல்வேறுபட்ட மாணவர்களுக்கும் சமூகத்துக்கும் முன்னுதாரணமாக திகழ்ந்து 2017 ஆண்டு யாழ் மாவட்டத்தில் சிறந்த தேனீ வளர்ப்பில் 1ஆம் இடம் பெற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய ராவணேசனின் பிதாமகனான திரு எஸ்.வி. பாலநாதன் அவர்களுக்கு கலை ஞாயிறு விருது வழங்கி கௌரவிப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். தொடர்ந்து நாட்டுக்கூத்துக்கான கலை ஞாயிறு விருது அண்ணாவியார் அந்தோணி பிள்ளை மேரி கொன்சாய் அவர்களுக்கு பாசையுரை புறப்படமாகவும் கொண்டிருக்கக்கூடிய வேலுப்பிள்ளை அன்னலட்சுமி தம்பதியினருக்கு 1947 ஆண்டு மகளாக அவதரித்த இவர் நவாலி அமெரிக்கன் மிஷன் தமிழ் கல்வி பாடசாலையில், மானிப்பாய் மெமோரியல் ஆங்கில பாடசாலையில், நவாலி தற்பொழுதும் யாழ்ப்பாணத்தின் பல்வேறுபட்ட கூட்டு பாரம்பரியங்களை சிறப்பான முறையில் வண்ணமணி என்ற பெயரோடு மேடையேற்றி வருகின்ற இவர்
சிறுவயதில் இருந்தே கூத்துக்களை முறையாக பயின்று அதன் மூலம் ஆளுமை பெற்றவர். பெண்கள் கூத்துக்கலையை பயிற்றுவிப்பதில் ஈடுபடாத கால சூழலில் பலரும் வெள்ளி நகை ஆளுகின்ற அந்த காலகட்டத்தில் எதற்கு மஞ்சாது பல்வேறுபட்ட கூத்துருவ நாடகங்களுக்கு உயிர் கொடுத்தவர். இவரால் எழுதப்பட்ட அரிச்சந்திரன், கற்பலங்காரனும் கூத்தும், யுதாயுதேயும், மந்திரவாதியும், போதகனும் போன்ற கூத்துக்கள் பிரபலமானவை. இத்தோடு நின்று விடாது சமூக பொருள்களையும் பிரச்சனைகளையும் மையமாக வைத்து என்னுயிர் நீதானே, நோயற்ற வாழ்வு, போரும் போகும் பாதை என்னும் நாடகங்களையும் இவர் அரங்கேற்றி இருக்கிறார். நாட்டார் பாடல்களை தொடர்ந்து எழுதி வருகின்ற இவர் பல்வேறுபட்ட கூத்துருவங்களை எழுதி ஆவணமாக்கி வைத்திருக்கின்றார். நூலேற்றம் பெறுவதற்காகவும் மேடை ஏறுவதற்காகவும் 50க்கும் மேற்பட்ட கூத்துக்களை எழுத்துருவில் தற்போதும் பேணி பார்த்து வாழ்ந்து வருகின்ற இந்த வண்ணமணி என்று அழைக்கப்படுகின்ற அண்ணாவியார் அந்தோணி பிள்ளை மேரி பொன்சாயன் அவர்களுக்கு நாட்டு கூத்துக்காக கலைஞானில் இருந்து வழங்கி கௌரவிப்பதில் நாம் பெருமை கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை நாங்கள் வாழ்த்துவோம்.